ஹாய் கேஸ், இன்றைக்கி ரொம்பவே காரசாரமான ஒரு சிக்கன் கிரேவியும் சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பீல் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்து அதில் கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அதை நல்லா எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ஓரளவுக்கு பச்சை வாடை போயிடணும். அந்தளவுக்கு நல்லா ஆயிலையே இஞ்சி பூண்டு விழுதை நீங்கள் ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அடுத்து பச்சை வாடை போனதும் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதாவது 100 கிராம் பட்டைக்கு 70 கிராம் கிராம்பும் அதுக்கப்புறமா 25 கிராம் அளவுக்கு ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியிலே போட்டு நான் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மசாலா போட்டால் தான் இந்த டேஸ்ட் வரும். ஸோ இதை ரெடி பண்ணி நீங்கள் எப்போவுமே வீட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி பச்சை வாடை போனதும் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. மல்லித்தூள் நான் இன்றைக்கி 2 டீஸ்பூனும் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். காரம் குழந்தைங்க இருக்கிறதுனால எப்போவுமே நான் கம்மியாக தான் காரம் போடுவேன். நீங்கள் காரசாரமாக இருக்கணுங்கிறக்காக இன்னொரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மசாலாலாம் பிளெண்ட் ஆனதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா மசாலாவும் சிக்கனும் பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா வரும். தக்காளியும் நல்லா இது கூட கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி எப்படி பாருங்கள், தண்ணி நான் ஊற்றவே இல்லை, ஆனால் தண்ணி நிறையா வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த கடையில் என்னால் திருப்ப முடியல, அதனால நான் வேறு கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அதுலேயே நிறையா தண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா அந்த மசாலா, டொமேட்டோ, சிக்கன் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி ஓரளவுக்கு வர்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், அடி பிடிக்காத மாதிரி நம்ம ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இது வேக வைக்கிறதுக்காக நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த டைமில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. இது ஃபுல்லாகவே நல்லா ரெடி ஆகிற மாதிரி நம்ம ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சு இதை நல்லா வேக வைக்கலாம். அதுக்கப்புறமா பாருங்கள், எவ்வளோ தண்ணி அதுலேயே வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக பெப்பர் பவுட்ரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணலாம். பெப்பர் போடும்போது இந்த கிரேவி ஒரு நல்ல ஒரு கலர் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த டைமில் பெப்பர் போடுறது. லாஸ்ட்டாகவும் நம்ம கார்னிஷ் பண்ணும்போதும் பெப்பர் போடுவோம். பட் நீங்கள் குக் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே பெப்பர் போடும்போது கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். டேஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த டைமில் நீங்கள் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது ரெடியாக 20 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி மாவு ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் இருக்குது. 2 டம்ளர் மாவுக்கு கொஞ்சமாக சால்ட் ஊற்றி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து நம்ம கலந்து எடுப்போம். லாஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ண வீடியோஸில் மாவு பிணையிறது நான் காமிச்சிருக்க மாட்டேன். அதனால தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம எப்போவுமே மாவு கலக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும். ஒட்டுக்காக ஊற்றுனீங்கன்னா நல்லா குழ குழன்னு ஆகிடும். அதனால் நம்ம சப்பாத்தி தேய்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் 1 டம்ளர் தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஓரளவுக்கு நம்ம மெதுவாக பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்கள், நான் 1 டம்ளர் தண்ணியை ஃபுல்லாக கூட ஊற்றலை, கொஞ்சமாக மிச்சமும் இருக்குது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஆயில் இல்லைன்னா கீ ஏதாச்சும் ஒன்று கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. எவ்வளோ நேரம் நம்ம
இது அப்படியே ரெஸ்ட்டில் விடுறோமோ அந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக மாறிடும். நீங்கள் நைட்ஸ் சப்பாத்தி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஈவினிங்கே பிசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா நைட்டுக்கு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக மாறிடும் அந்த மாவு. இப்போ நம்ம வந்து இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் அதோட டெக்ஸ்சர் எந்த மாதிரி ஒரு கலரில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு இந்த கிரேவி. வாவ், டேஸ்ட் பண்ணி பார்க்குறக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல காரசாரமாக செம்மையாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த சிக்கன் பீஸெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சிக்கன் பீஸுமே செம்மையாக சாஃப்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இது தான் வேணும் நமக்கு. குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், வயசானவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல நம்ம டெண்டராக இருக்கிற மாதிரி சூப்பராக சாஃப்டாக நம்ம குக் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழையை கொஞ்சமாக போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கிரேவி ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி செய்யலாம். எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். நான் வந்து இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து செய்கிற பரோட்டா தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நார்மலாக நம்ம சர்க்கிளாக ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் கீயோ ஆயிலோ ஆட் பண்ணிக்கலாம். கீ வந்து ஹோம்மேடாக எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். நெக்ஸ்ட் இது வந்து 2ஆக மடித்து அதுக்கப்புறம் 3ஆக மடிக்கிறோம், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா இதை 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சப்பாத்தி செய்யுங்க. ஏன்னா உடனடியாக செஞ்சிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து அந்த மாவு அந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்காது, அதனால் அந்தளவுக்கு சாஃப்டாக வராது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சப்பாத்தி நீங்கள் ரெடி பண்ணுங்கள். சப்பாத்தி வந்து நான் தேய்க்கிறேன் பாருங்கள். நான் ரொம்ப நேரம் வச்சுருந்தனால நல்லாவே சாஃப்டாக இருக்குது. நம்ம இப்படி பின்னை வந்து ரோல் பண்ணும்போதே நம்ம வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸை வந்து ஃபீல் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு தோசைக்கல் நல்லா சூடானதும் நம்ம இந்த சப்பாத்தியை போட்டுடலாம். போட்டோன்னே திருப்பி போடாதீங்க. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி புஷ்ஷுன்னு வந்ததுக்கப்புறமா 2 சைடும் திருப்பி போட்டதுக்கப்புறமா நீங்கள் ஆயிலோ கீயோ ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா குக்காகி வரும். குக்கான சூடவே இந்த மாதிரி கையில் வச்சு இந்த மாதிரி அடிக்கும்போது நல்ல ஒரு பரோட்டா மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸி. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.